கரங்களை தட்டி பாடுவோம். தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை வீசி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவன் ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவன் ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே மரியாளின் மைந்தன் ஆராதனை, தாவீதின் சுதனே தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனே பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே பரலோக தேவன் ஆராதனை, பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவன் ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தூய ஆவியே தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா. அபிரகாமின் தேவனே அபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே அபிரகாமின் தேவனே அபிரகாமின் தேவன் ஆராதனை, ஈசாக்கின் தேவனே மரியாளின் தேவனே மரியாளின் தேவன் ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் தேவனை ஆராதனை,
தாவீதின் சுதனே ஆராதனை. பரலோக பரலோக தேவன் ஆராதனை. பரிசுத்த தேவனே தேவனே ஆராதனை. பரலோக தேவனே பரலோக தேவன் ஆராதனை. பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவன் ஆராதனை. மேக சம்பமே உமக்கு மேக சம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே மேக சம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை உமக்கு. உண்மையான ஆராதனை. ஆராதனை உமக்கு 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 ஆராதனை. ஆராதனை உமக்கு. ஹalleluya hallelujah 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 ஆண்டவருக்கு நன்றி, அனைத்திற்கும் நன்றி. முழு மனிதனாக உன்னை மாற்ற வந்ததற்கு நன்றி. முழு கடவுளும் முழு மனிதனுமாக வந்தார். அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நித்திய ஸ்துதிக்குரிய பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? முழு மனிதனாக மாற ஆசைப்பட்டு ஆராதனை செய். போலியான மனிதனாக அல்ல. போலியான வார்த்தைகளை நீ விட்டுடு. பொய்யான வார்த்தைகளை விட்டுடு. போலியான செயல்களை விட்டுடு. நீயாயிரு. கடவுள் உன்னை எப்படி விரும்புகிறாரோ நீ அப்படி இரு. ஆண்டவருக்கு அதன் மேல் உன்னை படைத்த பொழுது உன் மீது ஒரு நம்பிக்கை இருந்து அதன்படி உன்னை வழி நடத்துகின்றார். அந்த ஆண்டவரை உண்மையாக ஆராதித்து முழுமையாக ஆராதித்து முழுமையாக மனிதனாக மாற வேண்டும் என்று ஆராதித்து பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் உரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் உரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் உரிவோ. நமக்காக பரிந்து பேசும் அன்னை மரியாளை, புனிதர்களை, திருத்தூதர்களை அழைத்து ஜெபிப்போமா? வாழ்க வாழ்க வலது கரத்தை உயர்த்தி வாழ்க அழைத்து ஜெபிப்போமா? வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. எழுந்து நிற்போம். நான் சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஜெபமாலைக்கு நம்மையே தயாரிப்போம். ஆண்டவருக்கு நம்மையே விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை படைத்த பொழுது நாம் எவ்வாறு மாற வேண்டும், எவ்வாறு ஆக வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட திட்டங்களை வச்சிருப்பார். ஆனால் இந்த திட்டங்களுடைய கடைசியாக நம்ம போய் சேர வேண்டியது அந்த நிலை வாழ்வு. ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்து வாழ்ந்து ஆண்டவருக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. அதனால்தான்
கோவிலை தூய்மை அந்த ஆக்கும் சடங்கில் அன்று சொல்வார், எனக்கு வலிக்குது அப்படின்வார். யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கு உட்கார்ந்து நாணயமாற்றவரை கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாவரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயமாற்றவரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். என்ன ஒரு அராஜகம் செய்கிறார் நமக்கு தோணும். இன்னைக்கு சில டைம் நம்மளை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? கவிழ்த்து போடுறார், தூக்கி போடுறார், கீழே போடுறார், நம்மளில் ஒரு மாற்றத்திற்காக. அதற்கு பிறகு அவர் புறாவிற்பவர்கள் இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும். இந்த இல்லத்தின் மீதுள்ள ஆண்டவரின் ஆர்வம் ஆண்டவரை எரித்துவிடும். உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய உறவுகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த ஆர்வம் ஆண்டவரை எரித்து விடுகிறது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த ஆர்வத்தின் படி வாழ இந்த இரக்கத்தின் ஜெபமாலையை ஒப்புக் கொடுப்போம். தீர்ப்பிடலாம், ஆனால் அந்த அன்பு கனிவு இரக்கத்தோடு தீர்ப்பிட எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து கேட்ட இறை வார்த்தைகள், இந்த 1 மணி நேரம் கேட்ட இறை வார்த்தைகள் நம்மிலே நிறைவேற ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் என்னை அன்பு செய்பவரையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் அன்பு செய்பவர்களையும் நான் வெறுப்பவர்களையும் எனது பாவங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் விண்ணப்பங்களையும் நற்கருணைநாத இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் அன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த தண்ணீரே, இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று
கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்து எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திரவையே நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பேன் நம்புகிறேன். பாவ மன்னிப்பேன் நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பேன் நம்புகிறேன். நிலை வாழ்வேன் நம்புகிறேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். திருமுழுக்கு பெற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத வாழ்க்கை வாழும் திருமுழுக்கு பெற்ற அனைவரையுமே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போமா. இரு கரங்களையும் உயர்த்தி வேதனையோடு ஆண்டவருக்கு இருக்கும் அந்த ஆர்வத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவள் மீது உன்னுடைய ஆர்வத்தை செலுத்தி மகனே மகளை உடைந்து ஜெபிப்பாயா, உறைந்து ஜெபிப்பாயா, வேதனையோடும் கண்ணீரோடும் ஜெபிப்பாயா. திருமுழுக்கு பெற்றும் கிறிஸ்தவள் என்ற வாழ்க்கை வாழாத ஒவ்வொருவருக்காக, அது உன் வீட்டில் இருக்கலாம், நீயாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்கலாம், உன்னுடைய உறவு சொந்தங்களில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம். திருமுழுக்கு பெற்றும் கிறிஸ்தவள் அல்லாத வாழ்க்கை வாழ்பவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கம் அவர்கள் மீது ஜெபிக்க. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிலிப் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மேக்ஸ்வின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்த கட்டியிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜோப் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இளவரசி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு இந்த 2வது 10 மணியை ஜெபிப்போம். இயேசுவை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு என்ற பெயரை கேட்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு என்ற மீட்பை பெறாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவர்களை அனைவரையுமே ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவளாக அவர்கள் வாழ, கிறிஸ்தவளாக அவர்கள் வாழ, கிறிஸ்துவின் படி வாழ. சில அன்பார்ந்தவர்களை பைபிள் ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. இவர்களுக்கு மீட்பு இல்லையா? மீட்பு உண்டு. இவர்கள் எப்படி தெரிகிறாங்க? இந்த நன்மை தீமையை தெரிந்து கொள்கிறார்கள். ரோமேயர் 2:14 அவர்களுடைய உள்ளத்தில் அந்த திருச்சட்டம் எழுதப்பட்டுள்ளது. அவர்களுடைய உள்ளத்தில். அதனால் ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மற்ற சபையாக இருக்கட்டும், மற்ற மதங்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் மோட்சத்தில் இடம் உண்டு. அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு எங்கே எழுதப்பட்டுள்ளது? திருச்சட்டம் அவங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த இதயத்தின்படி. அதனால தான் சொன்ன மனசாட்சிப்படி வாழணும். மனசாட்சிப்படி. அப்படி மனசாட்சிப்படி வாழ இந்த உலகத்தில் எல்லாராலையும் முடியும். எந்த மதமாக இருந்தாலும் முடியும். எந்த மதமாக இருந்தாலும், கடவுளே நம்பாதவனாக இருந்தாலும் மனசாட்சிப்படி வாழ எல்லாராலையும் முடியும். ஏன்னா எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு. அந்த மனசாட்சிப்படி இந்த உலகம் வாழ, இந்த உலகத்திற்காக, உலகத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்தவளாக அவர்கள் வாழ்வார்கள். மனசாட்சிப்படி வாழும் பொழுது இரு கரங்களை உயர்த்தி அதே வேதனையோடு மனசாட்சிப்படி வாழ, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மனசாட்சியின்படி வாழ ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். காவியா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெரோம் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஃபபியோலா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அடிக்கடி ஜலதோஷம் வர ஒரு குழந்தை, ஜுரம் வர ஒரு குழந்தை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மன மாற்றங்கள் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவரை தொட்டால் உலகமே மாறும் என்றால் அந்த ஒருவனை தொட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் ஜெபத்தை மாற்றுகிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உன் ஜெபமும் தியாகமும் வீணாகாது மகனே மகளே, உருக்கத்தோடு ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியில் உனது ஒரு விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயா? ஒரே ஒரு விண்ணப்பம், ஏதாவது ஒரு விண்ணப்பம். நான் சொன்னாலே ஒரு தம்பி 3 எக்ஸாம் இப்போ பாஸ் பண்ணியிருக்கிறான். அந்த தம்பி ஒரு தடவை கேட்டான் எக்ஸாம், அவன் எல்லாம் தியான மையத்துக்கு நைட்டுஜலுக்கு வந்த பொழுது இதே மாதிரி ஒரு விண்ணப்பத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லும் பொழுது, நான் எவ்வளோ விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறேன், ஃபாதர் என்னை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. எவ்வளோ விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறேன். ஜெரிகோ ஜெபத்தில் நம்ம சாதாரணமாக ஒரு 10 மணியில், அதாவது 3வது 10 மணியில் சாதாரணமாக சொல்லுவோம், உங்களுடைய ஒரு விண்ணப்பத்தை வச்சு ஜெபிங்க. அப்போ அதை முடிச்சுட்டு அவன் வந்து சொன்னான், ஃபாதர் எவ்வளோ விண்ணப்பத்தோடு வந்தேன், நீங்கள் பாட்டு ஒரு விண்ணப்பன்றீங்களே ஃபாதர், நீ அந்த ஒரு விண்ணப்பத்தை ஒழுங்காக ஜெபி, ஆண்டவர் உனது மற்ற விண்ணப்பங்களை பார்த்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொன்னான். அந்த தம்பி தான் இப்போ இந்த 3 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறான். பாருங்களேன், அவன் ஜெபிச்சு அந்த விண்ணப்பம் இருக்கலாம், வேறு விண்ணப்பமாக எதுவாக இருக்கட்டும், அவனுடைய திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், எதுவும் ஆகட்டும். ஆனால் ஆண்டவர் அவன் ஜெபித்த விண்ணப்பம் சேர்ந்து ஜெபிக்காத விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அதனால் ஒரு விண்ணப்பத்துக்காக உண்மையாக இருந்து பாருங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஐ பிலீவ். அதனால தான் ஒரு விண்ணப்பம்னு நான் சொல்கிறேன். அந்த ஒரு விண்ணப்பமாவது நம்ம வைக்கும்போது உண்மையாக உருக்கமாக நம்பிக்கையோட, லார்ட் ஐ பிலீவ், உன்னை மட்டும் நான் நம்புகிறேன், உன்னை மட்டும் நம்புகிறேன்ற நம்பிக்கையில் அந்த ஒரு விண்ணப்பத்துக்காக, ஏதாவது ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபிச்சு பாருங்கள், உண்மையாக உருக்கமாக. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஜான்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பேட்ரிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மைக்கேல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆரோக்கியசாமி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்தோணிராஜ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 82 வயதான ஒரு முதியவரை, ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒருவர் இறந்து விட்டார், அண்மையில் உங்களுடைய குடும்பத்தில் இறந்துட்டார், அவரை நினைச்சு இன்னைக்கு வேதனையோட கண் கலங்குற ஒருவருக்கு ஆறுதல் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சதீஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு நன்றிங்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ வருடங்கள் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்றார். அவருடைய கட்டளைக்கு உகந்தபடி வாழ்ந்தோமா? இந்த 4வது 5வது 10 மணியை பாடி ஜெபிக்கும் பொழுது முழந்தாள் படியிட்டு ஆண்டவர் நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். பவனியாக நற்கருணை ஆண்டவர் உன் மத்தியில் வரும் பொழுது இஸ்லான் பார்ந்தவர்களே, 1வது 2வது 3வது 4வது 5வது அதிகாரங்களில் யோவான் நற்செய்தியிலே எல்லா இடங்களில் அன்று சிலர் சட்டமல்ல அருள் தான் ஆசீர்வதிக்கும், சட்டமல்ல அருள் இதை தரதான் நான் வந்தேன், அருள் நிறைந்தவர்களாக மாறுங்கள், அருள் 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 என்று சொல்லி வந்தவர். அந்த அருள் எங்கே கிடைக்குன்னு சொன்னார் தெரியுமா? 6வது அதிகாரத்தில் சொன்னார், நானே அந்த வாழ்வு தரும் உணவு அப்படின்னார். 6வது அதிகாரத்தில் சொன்னார், நானே அந்த வாழ்வு தரும் உணவு அப்படின்னார். என் வழியாக தான் நீ ஆண்டவரை ஆராதிப்பாய் அப்படின்னார். நானே வழி அப்படின்னார். அதற்கு அழகான ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் தெரியுமா? திருச்சபை. திருச்சபையின் வழியாக தான் இந்த உண்மையான ஆராதனை நடக்கும். திருச்சபைனா என்ன?
ஆண்டவருடைய சரீரம். திருச்சபைனா என்ன? ஆண்டவருடைய சரீரம். பாடி ஆஃப் கிரைஸ்ட், பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஸோ த்ரூ திஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒன்லி சரியான ஆராதனை நடக்கும். அதான் 6வது அதிகாரத்தில் சொன்னார், நான் தான் உனக்கு வாழ்வு தரும் உணவுன்னார். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு வாழ்வு உண்டு. அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு வழி உண்டு. அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு உண்மை உண்டு. அவர் மட்டும்தான் நம்மை காப்பாற்றுவார். அவர் மீதுள்ள அன்பு மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். அந்த அருளில் வாழ ஆசீர்வாதம் கேட்டு இந்த 4வது 10 மணியில் இந்த உலகத்துக்காக ஜெபிப்போம். குறிப்பாக பேராசையினுடைய உலகம் இது. போர் உண்டு, பேராசை, பணப்பேராசை உண்டு, பதவிகளுடைய பேராசை உண்டு. இது முழு மனிதனுடைய அடையாளம் அல்ல. அதனால் போர் நடக்கும் இடங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். போர் நடக்கும் இடங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பல இடங்கள் இப்போ போர் தொடங்கிறதுக்கான கசகிஸ்தான், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் பாம்பு போடல ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அடுத்த இடங்கள்ல இப்போ அடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா வந்து உக்ரைன் ரஷ்யான்னு ஆரம்பிச்சது, இஸ்ராயல் பாலஸ்தீனால் ஆரம்பிச்சது, ஏதோ இப்போ கசகிஸ்தான் பாகிஸ்தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இடங்களில் போர்னுடைய பீதியில் வாழ்கிற மக்கள் எவ்வளோ வேதனையோடு அந்த மக்கள் வாழ்வாங்க. நமக்கு அது தெரியல. நமக்கு இங்கே ஒரு வேதனை வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த உலகத்தோடு கொஞ்சம் ஒன்றித்து, அங்கு இறப்பவர்களோடு ஒன்றித்து, அங்கே கை கால் போனவங்களோடு ஒன்றித்து, அங்கே மருத்துவமனைகளில் இருப்பவர்களோடு ஒன்றித்து, அங்கு பயங்களில் வாழ்பவர்களோடு ஒன்றித்து, என்னுடைய மனித குலமும் தான் அங்கே இருக்கு. அது வேற நாடாக இருக்கலாம், வேற மதமாக இருக்கலாம், ஆனால் அவனும் மனிதன்தான். அவனும் மனிதத்தில் வாழ ஆசைப்படுபவன் தான். அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கும். கண்ணு முன்னால் அந்த குழந்தை சாகும் பொழுது, கண்ணு முன்னால் என் அம்மா சாகும் பொழுது, கண்ணு முன்னால் அவங்க முன்னால் அந்த மிசைல் வந்து விழும் பொழுது, இந்த வேதனையோடு வாழ்கின்ற அந்த குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த போர் நிற்க வேண்டும். இல்லைனா இது அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வரலாம். ஆனால் நம்மளுடைய தெரு வீதிகளில் இந்த பாம்பு விழுந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தெருவுக்கு வராதனால இது நம்மளுடைய பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. இது மனிதனுடைய பிரச்சனை, இது நாட்டினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. அதனால் பேராசையில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து முழுமையான மனிதனாக அனைவரும் வாழ உலகத்தின் அமைதிக்காக ஜெபிப்போம். இரு கரங்களை உயர்த்தி பாடி ஜெபிப்போம். ஆண்டவர் வருகிறார். ஆண்டவரை உன்னுடைய அன்பால் தொடு, நம்பிக்கையால் தொடு, கையால தொட வேண்டாம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். ஆண்டவரே, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் கேளுங்க, வேதனை நிறைந்த இரக்கத்திற்காக கேளுங்க. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். ஜெசிகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் லாவண்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். 3 குடும்பங்களை டிவோர்ஸிலிருந்து விடுவிக்கிறாரு. இயேசுவின் 3 குடும்பங்களை வேதனை நிறைந்த விவாகரத்திலிருந்து விடுதலை தராரு. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். எலிசபெத் பால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை
பாடுகளை முன்னிட்டு எலிசபெத் பால் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் மீதும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். ஒரு வீட்டில் பலிப்பீடம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பலிப்பீடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ப்ரௌன் கலர் பலிப்பீடம். வீட்டில் ஒரு பலிப்பீடம் வேணும்னு ஆசைப்பட்டு புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டு ஆண்டவர் அந்த பலிப்பீடத்தின் வழி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராஜேஷ் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த 5வது 10 மணியில் இந்த அருளாலயம் தியானமயத்திற்கும் தியானமயத்தினுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போமா? பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவே, தியானமயத்தையும் தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவே, இயேசுவின் ஒரு கர்ப்பிணி பெண் இதுக்குள்ள இருக்கிறீங்க. நிறைந்த உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம். சூசன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். மனசாட்சிப்படி நடக்க கேட்போமா? இயேசுவின் மனசாட்சி ஆண்டவர்கிட்ட கொடுப்போமா? வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உன் மனசு உனக்கு சாட்சியா நிக்கட்டும்.
எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் மனசாண்டவர்கிட்ட கொடு. வேதனை நிறைந்த மனசாண்டவர் தூய்மைப்படுத்துறாரு. ஆடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். தூயவரே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். தூய இறைவனே, தூய இறைவனே, வல்லவரே, தூய வல்லவரே, அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில அகில உலகின் மீதும் இரக்கம் இரக்கமாயிரம். தூய இறைவனே, தூய இறைவனே, வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த இறுதி ஜெபம் சொல்வதற்கு முன் உன்னை சார்ந்தவர்களை சார்ந்தவையை நன்றியோடு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவ்வாறு வாழ என்னை ஆசீர்வதியும். எந்தெந்த முடிவுகள் எந்தெந்த நேரத்தில் எடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்தந்த முடிவுகள் உன் விருப்பப்படி எடுக்க எனக்கு ஆசீர்வதியும். நான் என்ன படிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன ஆக வேண்டும், நான் யாரை திருமணம் செய்ய வேண்டும், நான் எந்த குடும்பத்திற்கு செல்ல வேண்டும், நான் குருத்துவ வாழ்விற்கு கடந்து செல்ல வேண்டுமா, நான் அருட்சகோதர துறவர வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டுமா, நான் திருமண வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டுமா, தனி வாழ்க்கைக்கு கடந்து செல்ல வேண்டுமா. ஆண்டவரே, என்னை நீர் விரும்பியபடி என்னை வழி நடத்தும். நான் யாரிடம் பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், தூய் ஆவியானவரே என்னிலிருந்து என்னை வழி நடத்தும். எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, பேச வேண்டியதை பேச வேண்டும், பேசக்கூடாததை பேசக்கூடாது, வழி நடத்தும். ஒரு முழு மனிதனாக என்னை மாற்றும். அருள் நிறைந்தவனாக, அருள் நிறைந்தவளாக என்னை மாற்றும். அல்சர் இருக்கிற 8 பேருக்கு விடுதலை இது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காதில் கம்மல் போட்டிருக்கிற ஒரு ஆண் மகனுக்கு ஒரு காதில் கம்மல் போட்டிருக்கிற ஆண்டவர் அதை கழட்டவே சொல்றார். அது உன் உடலின் அழகுக்காக, தேவையில்லாத அழகுக்காக, உன்னுடைய அந்த தேவையில்லாத அந்த சந்தோஷத்திற்காக போட்டிருக்கிற அதை கழட்டிடு. ஆணுக்குரியது ஆணுக்கும், பெண்ணுக்குரியது பெண்ணிற்கும். ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார் ஆண்டவர். பரதநாட்டியம் என்னும் கலை என்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு ஆண்டவர் இப்பொழுது உன் மனசில் பேசுகிறார், மனசாட்சியில் பேசுகிறார், வேணுமா வேண்டாமான்னு. ஆண்டவருடைய விருப்பப்படி அந்த முடிவை எடு. அந்த கிளாஸுக்கு அனுப்பணுமா வேண்டாமான்ற ஒரு சந்தேகத்தில் நீ இருக்கிற, ஆண்டவர் உன்கிட்ட பேசுகிறார். அந்த பேச்சின்படி முடிவெடு. உலகினுடைய அந்தஸ்து அல்ல, உலகினுடைய கலைகள் அல்ல, ஆண்டவரை தூக்கி போடுற கலைகள் உனக்கு வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு வேணுமா? ஆண்டவரை அவமதிக்கிற கலைகள் உனக்கு வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு வேணுமா? ஆண்டவரை வழிபடாத கலைகள், கலை முறைகள் வேணுமா? ஆண்டவரை வழிபடாத ஆராதிக்காத ஆரோக்கியம் உனக்கு வேணுமா? அப்படிப்பட்ட ஆரோக்கிய செயல்கள் உனக்கு வேணுமா? ஆண்டவர் உன்னில் மாட்சிப்படுவாரா?
ஆண்டவரை மாட்சிப்படுத்தாத எதையும் செய்யாதே. ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் எதுவும் செய்யாமல் இருக்காதே. கண்களை திறப்போம். இறுதி ஜெபம் சொல்லித் தருகிறேன். எனக்கு பின் சொல்லவும். இயேசுவின் பார்ந்தவர்களே, அப்பாவுக்கு பிடிக்காத எதையும் செய்யாதீங்க. அப்பாவுக்கு பிடிக்கிற எதையும் செய்யாமல் இருக்காதீங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி ஏதாவது வீட்டில் பசங்க ஏன் சில விஷயங்களை மறைக்கிறாங்க? அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை செய்கிறாங்க, அதனால தான் மறைக்கிறாங்க. அப்படி மறைக்கிற விஷயத்த செய்யாமல் இருந்தாங்கன்னா அப்பா கிட்ட அந்த ஃப்ரீடம் இருக்கும், அம்மா கிட்ட அந்த ஃப்ரீடம் இருக்கும். அப்போ நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னா செய்யக்கூடாது எது ஒன்று செய்கிறீங்க. அதனால் அப்பா விரும்பாததை செய்யாதீங்க, அப்பா விரும்புகிறத செய்யாமல் இருக்காதீங்க. உன்னை படைத்த விண்ணக தந்தைக்கு ஒரு ஆசையுண்டு, ஒரு ஆர்வம் உண்டு. அந்த ஆர்வத்தால் பற்றியரும் ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை விட்டுக்கொடு, முழு மனிதனாக மாற முடிவெடுப்போம். சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். எழுந்து நிற்போம். ஆசீர்வதிக்க வேண்டிய பொருட்கள் ஆசீர்வதிப்போம். இந்த பொருட்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பயந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்காதீங்க. மனசாட்சி பண்ணி நீங்கள் சும்மா இதை பிளஸ் பண்ணிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஜெபமாலையை அந்த ஜெபமாலையிலிருந்து ஜெபமாலை உயரணும். ஜெபிக்கிறதுக்காக ஜெபமாலையை ஆசீர்வதிக்கணும். சரிங்களா? எழுந்து நிற்போம், ஆசீர்வதிப்போம். திருச்சபையின் அதிகாரத்தில் இந்த பொருட்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் புதியதாக வாங்கியிருக்கும் பொருட்கள், இவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், பழைய பொருட்கள், வீட்டில் இருக்கும் பொருட்கள், வீட்டில் உள்ள பலிபீடம், சொரூபங்கள், படங்கள், தண்ணீர், எண்ணெய், பயன்படுத்தும் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்கள், ஹால், பெட்ரூம், பெட், கிச்சனில் பயன்படுத்தும் பொருட்கள், இவர்களுடைய வீட்டில் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்கள், வீட்டில் நடக்கும் இடங்கள், வீட்டினுடைய பாதுகாப்பான கதவு, இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். வீட்டில் உள்ள பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வீட்டில் உள்ள நபர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வீட்டில் வருபவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் படிக்கும் இடங்கள், படிக்கும் பொருட்கள், புக்கு, பேனா, எக்ஸாம்ஸ், எழுதியிருக்கிற எக்ஸாம்ஸ், கரெக்ட் பண்ண போகிற டீச்சர்ஸ் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சூழ்நிலை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளுடைய அறிவு ஞானம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஞாபக சக்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். வேலை செய்யும் இடங்கள், வேலைக்காக பயன்படுத்தும் பொருட்கள், வேலைக்காக பயன்படுத்தும் பொருட்கள், வேலைக்கு நீங்கள் பயன்படுத்தும் வாகனங்கள், காரு, ஸ்கூட்டர், சைக்கிள், பஸ்ஸு, ட்ரெயின், பயன்படுத்தும் வாகனங்கள், ஊர்திகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய பங்கு மக்கள், பங்கில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் வாழும் சமூகம், சமூகத்தில் நீங்கள் காணும் நபர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். உங்களுடைய உடலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நோய் தீர்க்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். மனதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். சரியான முடிவுகள் எடுக்க, மகிழ்ச்சி ஆண்டவரில் அர்ப்பணிக்க உங்களுடைய மனதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். தூய்மையாக உங்களுடைய ஆன்மாவை காக்க, பாவத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் உங்களுடைய ஆன்மாவையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய உறவுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். திருச்சபையின் அதிகாரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குருத்துவத்தின் அதிகாரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன், ஒரு இறைவன், முழு கடவுளான இறைவன் உன்னுடைய முழு மனிதத்தை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆசீர்வாதம் பெறுவோம். முன்புயரியவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துத்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க 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 மரியே. நன்றியோடு வாழ்க வாய் திறந்து பாடுவோம். வாழ்க வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.